இந்தியாவில் பரவும் ஜாம்பி ட்ரக் உண்மையா வெறும் வதந்தியா? சமீப காலமாக சமூக வலைதளங்களிலே நீங்கள் இந்த வீடியோக்களை பார்த்திருக்கலாம். பஞ்சாப், சண்டிகர் மற்றும் பீகார் வீதிகளில் மக்கள் சுயநினைவின்றி சிலைகளைப் போல விசித்திரமான கோலங்களிலே உறைந்து போயிருக்கிறார்கள். இணையவாசிகள் இதை ஜாம்பி ட்ரக் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இது உண்மையிலேயே இந்தியாவிற்குள் நுழைந்து விட்டதா, அல்லது வைரல் வீடியோக்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும் வேறு ஒரு கசப்பான உண்மை என்ன? இன்று மேக்ரோமைன் பகுதியில் சைலாக்சின் என்றால் என்ன, அது ஏன் ஜாம்பி ட்ரக் என்று அழைக்கப்படுகிறது என்பதை பற்றி அலசப் போகிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் காயல் சேமா. வெல்கம் டு மேக்ரோமைண்ட். இதை பற்றி நாம் நெட்டில் தேடி படித்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சைலாக்சின் மருந்து மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. இது பொதுவாக குதிரைகள் மற்றும் மாடுகளுக்கு அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்தாகவும் தசை தளர்வுக்காகவும், அதாவது மசில் ரிலாக்சன்ட், கால்நடை மருத்துவர்களால் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் போதைப்பொருள் சந்தையில் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்களுடன் இந்த சைலாக்சினை கலந்து விற்கிறார்கள். இந்த ஆபத்தான கலவைதான் ட்ராங்க் என்று அழைக்கப்படுகிறது. இதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், ஒருவருக்கு இதன் மூலம் ஓவர் டோஸ் ஏற்பட்டால் சாதாரண போதைப்பொருள் பாதிப்பை நீக்க பயன்படுத்தப்படும் நலாக்சோன் மருந்து இதற்கு வேலை செய்யாது. சரி, ஏன் இதுக்கு ஜாம்பி என்று பெயர் வந்தது? இப்படி வர இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவது, இதை பயன்படுத்துபவர்கள் பல மணி நேரம் சுயநினைவின்றி ஒரு ஜாம்பியைப் போலவே விசித்திரமான நிலையில் நின்று கொண்டிருப்பார்கள். இரண்டாவது மற்றும் மிக கொடுமையான காரணம், இது மனிதர்களின் தோலை அழுக செய்கிறது. உடலில் எங்கு காயங்கள் இருந்தாலும் அது ஆறாமல் புண்ணாகி தசை அப்படியே அழுகி போகும். சரியான நேரத்தில் சிகிச்சை எடுக்காவிட்டால் கை கால்களை அகற்றும் நிலைக்கு இது கொண்டு செல்லும். பார்ப்பதற்கு ஜாம்பிகளின் அழுகிய உடலை போலவே இது தோற்றமளிக்கும். சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்தியாவில் இது பரவிவிட்டதா? 2026 தொடக்கத்தில் பஞ்சாப் மற்றும் பீகாரில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் வைரலானது. அதை நம்ம தொடக்கத்தில் பார்த்தோம். ஆனால் இன்று வரை இந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவோ அல்லது சுகாதாரத்துறையோ அதிகாரப்பூர்வமாக சைலாக்சின் இந்தியாவில் பெரிய அளவில் பிடிப்பட்டதாக உறுதிப்படுத்தவில்லை. மருத்துவ வல்லுநர்களின் கருத்துப்படி வைரல் வீடியோக்களில் காணப்படும் மக்கள் ஏற்கனவே சந்தையில் உள்ள பலவிதமான போதைப் பொருட்களை கலந்து பயன்படுத்தினதுனால அல்லது கடுமையான போதை பாதிப்பால் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். நாம ஏன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, வீடியோக்குள் ஒரு புறம் இப்படி வந்தாலும் நாம் மெத்தனமாக ஒன்றும் இருந்துவிட முடியாது. உலகளாவிய போதைப்பொருள் சந்தை ஒன்றோடு ஒன்று சங்கிலி போல் இணைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிலோ அல்லது ஐரோப்பாவிலோ ஒரு போதைப்பொருள் பிரபலம் அடைந்தால் அது மெல்ல மெல்ல ஆசிய நாடுகளுக்கும் வர வாய்ப்புள்ளது. இந்தியாவில் மக்கள் தொகை அதிகம் என்பதால் இத்தகைய ஆபத்தான மருந்துகள் பரவத் தொடங்கினால் அதை தடுப்பது மிகப்பெரிய சவாலாக மாறும். குறிப்பாக இளைஞர்கள் இது போன்ற புதிய வகை போதைப்பொருள் மாயையில் சிக்காமல் இருக்க வேண்டும். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ மட்டுமே. நீங்களும் நெட்டில் போய் தேடுங்க, நிறைய விடயங்கள் படியுங்க, ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்கோங்க, கவனமாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.